இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருட மார்கழி மாதம் 15ஆம் நாள் 30/12/2025 டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:26. லக்கணம் தனுசு லக்கணம். இன்றைய தினத்திற்கான திதி தசமி அதிகாலை 3:50 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஏகாதசி வருகின்றது. நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை 2:40 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பரணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 4:45 முதல் 5:45 வரையிலும், கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 7:30 முதல் 8:30 வரையிலும், ராகு காலம் 3 முதல் 4:30 வரையிலும், இரவு 9 முதல் 10:30 வரையிலும், குளிகை 12 முதல் 1:30 வரையிலும், இரவு 6 முதல் 7:30 வரையிலும், யமகண்டம் 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 7:30 முதல் 9 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் வடக்கு, பரிகாரம் பால், சந்திராஷ்டமம் உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு செயல்கள்ல சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகவும் இருப்பீங்க. உற்சாகமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று வேலைகள்ல சாதித்து காட்டுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. கடின உழைப்பின் மூலமாக வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பாதுகாப்பான பொருளாதார நிலையுடனும் இருப்பீங்க. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சில செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பொறுப்புகளும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அலுவலகத்துல உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையில்லாத சம்பவங்களுக்காக வேலை இடங்கள்ல தேவையற்ற பேச்சுவார்த்தைகளும் நடைபெறலாங்க. எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புரிந்து கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களினால அலைச்சல்களும் இருக்கும். இன்று வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். திட்டமிட்டு வேலைகளை முடிப்பதும் நல்லது. அவசியமான நேரத்துல அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். பண விஷயங்கள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. முக்கியமான வேலைகளை தள்ளி போடவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து முக்கியமான முடிவுகளையும் விட சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வியாபாரத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் செய்யலாம். பிள்ளைகளுடைய வழியில சில செலவுகளும் இருக்கும். மாலையில வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய துறை தொடர்பாக சில அனுபவ அறிவும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. லாபகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ரியல் எஸ்டேட் தொழில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். ஐடி துறை கணினி தொடர்பான பணியில இருக்கிறவங்களுக்கு வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். திருமண வாழ்க்கை இனிமை நிறைந்ததாகவும் இருக்கும். சகோதரர்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். செயல்கள்ல இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். தொழில் வளர்ச்சியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலும் இருக்கின்றது. சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம்.
இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்களும் நீங்கும். இன்று பணிச்சுமையின் காரணமாக உடல் அசதியும் ஏற்படலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு சற்று பொறுமையாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாகவும் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணியில திருப்திகரமாகவும் உணர்வீங்க. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். அவர்களிடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். முடிந்த அளவிற்கு பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள்ல முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நலவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகளும் இடையூறுகளும் நீங்கும். தொழில் துறையில விறுவிறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதிர்பாராத லாபமும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்று சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சியில அக்கறையாகவும் இருப்பீங்க. சில ஆடம்பர செலவுகளும் இருக்கும். பணவரவும் இருக்குங்க. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே உடனுக்குடன் முடிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கும். குடும்பத்துல அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய அன்பு தொல்லைகளும் குறையும். உறவினர்கள் மதிக்கவும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய தொடர்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகள் வலிய வந்து உதவிகளும் செய்வாங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இளைய சகோதரர்களின் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். நினைத்த காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவமும் தருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். இன்று சில நல்ல பழக்க வழக்கங்களை மேம்படுத்தியும் கொள்வீங்க. பழைய முதலீடுகள்ல இருந்து பணவரவை எதிர்பார்க்கவும் செய்யலாம். நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. பொழுதுபோக்கிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. ஆன்மீகத்தின் மீது நாட்டமும் அதிகரிக்கும். கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். புதிய துறை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணை இடத்துல இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காணலாம். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். பிற்பகலுக்கு மேல சகோதரர்களுடைய வகையில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் தாயின் தேவைகளை நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு
இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாங்க. பொறுமையாக இருந்தாலே போதும். மனதில் இருக்கின்ற குழப்பங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற கட்டாயத்துடனும் இருப்பீங்க. பணிகளை திறமையாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில நல்லுறவை பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுல மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சாதகமான போக்கும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. மனதை ரிலாக்ஸ் ஆக வைத்துக் கொள்வதும் நல்லது. உணவு விஷயத்துல கவனமாகவும் இருங்க. எதிர்பார்த்த நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. செய்யும் வேலைகள்ல திருப்தியும் இருக்கும். விருப்பப்பட்ட இட மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவி உயர்வுகளையும் எதிர்பார்க்கலாம். மேலதிகாரிகளுடைய ஆதரவினால சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கி வியாபாரமும் அதிகரிக்கும். தகவல் தொழில்நுட்ப துறையில மேன்மையையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழில லாபமும் இருக்கும். முக்கிய கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வேலைகளை சலிப்பில்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நேரத்திற்கு தூங்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். கணக்கு வழக்குகளை எல்லாமே சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்ப்புகளும் நீங்கும். பழைய நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. தாய்வழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில நன்மைகளை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவ்வப்பொழுது மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பம் தொடர்பான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்டு செய்வதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று சற்று மந்தமான நாளாகவும் இருக்குங்க. வேலையில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் இருங்க. தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். இதன் மூலமாக நல்ல அங்கீகாரத்தையும் பெறவும் முடியும். நிதி சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. இன்று உங்களுடைய பேச்சுக்கள்ல இனிமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நீண்ட தூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. கட்டுமான துறையில லாபமும் இருக்கும். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். தாய்மாமனுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் இருப்பதும் நல்லது. நண்பர்களினால ஏற்பட்டு இருந்த அவப்பெயர்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. தாயின் தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உடற்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இவர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சிந்தனை திறனுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு வெற்றியும் பெறுவீங்க. உங்களுடைய கொள்கைகள்ல வெற்றி பெற்று விடுவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களிடத்துல மறைந்திருக்கின்ற ஆற்றலை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய செயல்திறன் உங்களுக்கு வெளிப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. தொடர்ந்து முயற்சிகளை செய்து வெற்றியும் பெற்று விடுவீங்க. இன்று திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். உங்கள் துணையிடத்துல நல்லிணக்கத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஆடம்பர பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல இருக்கின்ற ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க.
வியாபாரத்துல லாபமும் இருக்கும். தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். கையிருப்பும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. அரசு வேலையில எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. யோகமான பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். என்று எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. தொழில இருந்து வந்த போட்டிகளை எல்லாமே சாமர்த்தியமாக கடந்து வரவும் செய்வீங்க. தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியும் கொள்வீங்க. அடுத்தவர்களை நம்பி எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடவும் வேண்டாம். உறவினர்களுடைய போக்களை கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய பேச்சுக்களை அதிகப்படியாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். சிலருக்கு தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. பிரபலங்களுடைய நட்பும் கிடைக்க பெறுவீங்க. வாகனங்களை எல்லாமே சீர் செய்தும் விடுவீங்க. உறவினர்கள் பாராட்டும்படியும் நடந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களினால ஏற்றுக்கொள்ளவும் படும். துணிச்சலுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. பணம் வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. நிதானத்துடனும் இருங்க. குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவும் செய்வீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் இருக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். வணிகத்துல சிறப்பான இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை உங்களுடைய தேவைகளையும் எண்ணங்களையும் புரிந்தும் கொள்வாங்க. பிற்பகலுக்கு மேல சகோதரர்களினால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உறவினர்களினால குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்ததை விட லாபம் நல்லபடியாக தங்க இருக்கும். விற்பனையும் லாபமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று பணவரவும் இருக்குங்க. இதனை நீங்க நல்ல முறையில பயன்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்குங்க. வேறுபாடுகளை களைந்து அமைதியுடன் நடந்து கொள்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில ஏதாவது அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கலாம். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது யோசித்து கவனமாகவும் பேசுங்க. பிரார்த்தனைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது ஆறுதலையும் ஏற்படுத்தும். சக பணியாளர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. அவர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களை நீங்க தட்டி கொடுத்து தங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். பொறுமையாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவு போதிய அளவிற்கும் இருக்கும். பிரியமானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இன்று கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. பிடித்த விஷயங்களை செய்து மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகி சென்றும் விடுவாங்க. மனம் மாறி வந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். தனவரவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வேலையின் காரணமாக நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்குங்க. இன்று தொலைபேசியின் வாயிலாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும்.
பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பெண் நண்பர்கள் கிட்ட இருந்து விலகி இருப்பதை நல்லது. இன்று முக்கியமான பொருட்களை கையாளும் பொழுது கவனமாகவும் இருங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். இன்று இருவருக்கும் இடையில முக்கியமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். உறவினர்களினால மதிக்கவும் படுவீங்க. வியாபாரத்துல சில சூட்சமங்களை புரிந்தும் கொள்வீங்க. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிலும் என்று பிடிப்பு இல்லாத மனநிலையுடனும் இருப்பீங்க. ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்பட்டு நீங்கும். என்று வழிபாடுகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. உறவினர்களுடைய வருகையினால செலவுகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணை இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். தங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாகவும் இருக்கும். தனித்திறமையினால பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருமான வாய்ப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத வேலைகளினால உங்களுடைய திட்டமிடுதல்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். கடினமான உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவையும் காணலாம். உங்களுடைய துணைக்கு பரிசு பொருட்களையும் வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பணவரவுல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பம் கிடைக்கப் பெறுவீங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வமும் உண்டாகும். வாகன பயணங்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. குடும்பத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பழைய சிக்கல்களும் குறையும். வியாபாரத்துல இருந்து வந்த மறைமுக போட்டிகளும் நீங்கும். லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். செயல்பாடுகளும் சிறப்பாகவும் இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று கடன் வாங்கும் பொழுதும் கொடுக்கும் பொழுதும் கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:40 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கும் காணப்படும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பொறுமையுடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். யதார்த்தமாகவும் இருப்பீங்க. உடன் பிறந்தவர்களினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மற்றவர்கள் கிட்ட தேவையில்லாத உரையாடல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கராராக பேசவும் வேண்டாம். வேலை செய்கின்ற இடத்துல பணியிட சூழல்கள் என்று சாதகமாக தங்க இருக்கும். உங்களுடைய கடினமான உழைப்பிற்கான அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. நற்பெயரையும் பெற்றுவிடலாம். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது தாங்க. உறவுல நல்லிணக்கத்தை ஏற்படுத்தியும் கொள்ளலாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண வரவும் இருக்கும். உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். மன உளைச்சல்களின் காரணமாக அவ்வப்பொழுது தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று நல்ல விஷயங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும். வியாபாரத்துல எதிர்பாராத யோகமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி சென்று விடுவாங்க. கையில பணமும் இருக்கும். நடக்குமோ நடக்காதோ என்று எதிர்பார்த்து இருந்த வேலைகள் எளிமையாகவும் முடியும். அரசு துறை வேலையில உங்களுக்கான செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுடைய கனவுகளும் நிறைவாகும். மன உறுதியினால தொழிலை மேம்படுத்தி லாபத்தையும் பார்த்து விடலாம். அரசு அலுவலகத்துல இருக்கிறவங்களுக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய நியாயமான பிரச்சனையாக இருந்தாலுமே பிடிவாதமாக பேசுவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. கையில் இருக்கின்ற பணத்தை எச்சரிக்கையாக பார்த்தும் கொள்ளுங்க. வெளியில் கொண்டு செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வீட்டு பிரச்சனைகளை வெளியில யாரிடத்திலும் பேசவும் வேண்டாம். என்ற சிக்கலான சவாலான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. மற்றவர்களிடத்துல சந்தேகப்படவும் வேண்டாங்க. இதனால நல்ல நண்பர்களை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான கோப்புகளை கையாளும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் விவாதங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. இதன் மூலமாக மன அமைதியாகவும் உணர்வீங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வாழ்க்கை துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று வழக்கம் போலவே இருக்கும். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெறலாம். குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த ஒரு துறையிலும் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்புல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பெண்களுக்கு வேலை மற்றும் குடும்ப பிரச்சனைகள்ல சலிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. செய்யும் வேலைகள்ல சற்று கவனமாகவும் இருங்க. சிலருக்கு ஜாமீன் விஷயங்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. என்று நன்மதிப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:40 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தாயிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சுப செய்திகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உங்களுக்கு இருந்து வந்த கவலைகளும் நீங்கும், எதிர்மறை எண்ணங்களும் நீங்குங்க. சமயோஜிதமான புத்தியை பயன்படுத்தவும் செய்வீங்க. அதிக வேலையின் காரணமாக அவ்வப்பொழுது நீங்கள் சோர்வாக உணர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திறமையாக திட்டமிட்டு ஒழுங்கமைப்பதும் நல்லது. வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையிடத்துல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில நீங்க பேசவும் வேண்டாங்க. அமைதியுடன் சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சிக்கனமாக கையாள்வதும் நல்லது. சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கவனமாகவும் இருங்க. தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சூடான விவாதங்கள் யாரிடத்திலும் பண்ணவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். தொழில உங்களுடைய விருப்பப்படி முன்னேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில எதிர்பாராத உதவிகளும் தேடியும் வரலாம். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. குடும்பத்தினரிடமிருந்து நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொருளாதார உயர்வும் இருக்கும். அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்த்த உதவிகளும் இருக்கும். நண்பர்களுக்காக சில நிதி உதவிகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்தும் கொள்வீங்க. வேலையாட்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் அதிகமாக நம்பவும் வேண்டாம். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல இருந்து வந்த பின்தங்கிய சூழ்நிலைகளும் மாறும். மந்தத்தன்மையும் நீங்கும். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கவும் செய்வாங்க. மனைவியின் வழியில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோகத்துல தைரியமாக முடிவுகளும் எடுப்பீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிற்பகலுக்கு மேல வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளும் ஏற்படலாம். இளைய சகோதரர்களுடைய வகையில எடுத்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். என்று சில மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. எதிர்பார்த்த வேலைகளை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். மன தைரியத்தோடு செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமின்றியும் நடைபெறும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அவர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கூட்டு தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். உத்தியோகத்துல என்ற சாதகமான சூழலும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். மற்றவர்களுக்கு நிதி உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் செயல்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். மற்றவர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமாகவும் பேசுங்க. ஆணவமான பேச்சுக்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. பணியில திருப்தியாகவும் உணர்வீங்க. பணியின் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. திருமண உறவுல உணர்ச்சி வசப்பட்டு பேசவும் வேண்டாம். உங்கள் துணை இடத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பேச்சுக்கள்ல அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நன்றாக தங்க இருக்கும். சாதகமாகவும் உணர்வீங்க. முடிந்த அளவிற்கு பண உதவிகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு பல்வழி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும். இது முக்கியமான பயணங்களாகவும் இருக்கலாம். இது நீங்க பார்க்க சென்ற நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். பண தேவைக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொந்த பந்தங்களுக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில் போட்டிகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாட்டரி பந்தயங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. இதனால பண நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள் திட்டமிட்டபடியும் நடைபெறும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பதவியில மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். இப்பொழுது எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். வேலையில பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நேரங்கள்ல சோம்பேறித்தனமாகவும் உணர்வீங்க. இத்தகைய போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில ஆடம்பர செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை அதிகமாக இருந்தாலுமே உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. சில வதந்திகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். உண்மை தன்மையை அறிந்து செய்வதும் நல்லது. என்று சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி எடுத்த வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடத்துல முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. குடும்பத்துல மற்றவர்களிடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. உறவினர்களுடைய வழியில மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். வழக்குகள்ல சில திருப்பங்களும் ஏற்படலாம். கனிவான பேச்சுக்களினால மற்றவர்களை கவர்ந்து விடுவதும் நல்லது. வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலம் சார்ந்த முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. என்று உடன் பிறந்தவர்கள் உங்களிடத்துல பாசத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாங்க. விட்டு கொடுத்தும் செல்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாகவும் இருக்கும். சில புதிய அனுபவங்களும் கிடைக்க காண்பீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. பொறுமையாக இருப்பதும் நல்லது. மனதில் இருந்து வந்த குழப்பங்களுக்கான நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க.
வேலைகள் அதிகமாகவும் இருக்கும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிப்பது என்பது சற்று சிரமமாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய திறமைகளை நீங்க நல்லபடியாக வெளிப்படுத்தவும் செய்வீங்க. திருமண உறவுல நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையிடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். குறைந்தளவு பணமும் இருக்குங்க. அதனை பயனுள்ள வகையில நீங்க செலவும் செய்வீங்க. பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு வயிற்று வலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்படலாங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. தொழில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் குறையும். அவசரத்திற்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குலதெய்வ வழிபாடுகள் மன நிம்மதியை தருவதாகவும் இருக்கும். வீட்டுல மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலையில உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று குடும்ப வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மனைவியிடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். நட்பு வட்டாரமும் விரிவடையும். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. கையிருப்பும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவாகவும் உதவிகரமாகவும் இருப்பாங்க. பணிச்சுமை அதிகரித்தாலும் சோர்ந்து விடவும் வேண்டாம். வியாபாரம் நல்லபடியாக தங்க இருக்கும். சக வியாபாரிகளினால இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கொடுத்த வாக்குறுதிகளை நல்ல முறையில காப்பாற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரும். வரவும் செலவும் நிதானமாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். இன்று உங்களுடைய நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. லாபம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். இன்று மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் மேம்படும். உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஒரு சேவை மனப்பான்மையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. இது உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். வேலை செய்கின்ற இடத்துல ஏற்ற இறக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். வேலைகள்ல தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. இன்று வாழ்க்கை துணை இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. முடிந்து போன பிரச்சனைகளை பற்றி இன்று வீட்டுல விவாதிக்கவும் வேண்டாம். இது தேவையற்ற விவாதங்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. சேமித்து வைத்திருந்த பணத்தை எடுத்து செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது பயனுள்ள செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வத்தினருடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல கலகலப்பான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால இதனை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் துறையில வருமானமும் இருக்கும். தொழில் போட்டிகளும் குறையும். நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்களை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல எதிர்பாராத உயர்வும் இருக்கும். நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். வருமானமும் இருக்கும். தொழில உங்களுடைய ஆளுமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. யாரிடத்திலும் நீங்க ஆத்திரப்பட்டு பேசிவிடவும் வேண்டாம். சில நேரங்கள்ல இது உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய விஷயத்துல மற்றவர்களை தலையிட விடவும் வேண்டாம். மனைவியினுடைய மனம் கோணாமல் நடந்து கொள்வதும் நல்லது.
என்று மற்றவர்களுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய வேலையில உங்களுக்கான முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். தாய்வழி உறவினர்களினால அலைச்சல்களும் இருக்கும். கலைப்பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதி உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களின் மூலமாக எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். தாய்மொழி உறவினர்கள் கிட்ட இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். குழந்தைகளுடைய வழியில அலைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வேலைகள் சாதகமாகவும் அமையும். எதிர்ப்புகளை எல்லாமே வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களினால மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. பயணங்களினால புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். ஒற்றுமையும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன அமைதியாகவும் உணர்வீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொழுது கவனமாக இருந்தாலே போதுங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது உற்சாகத்துடன் பேசவும் செய்வீங்க. உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரார்த்தனைகளின் மூலமாக ஆறுதலாகவும் உணர்வீங்க. சக பணியாளர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களிடத்துல இருந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. எதிர்மறையான எண்ணங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பிரியமானவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கண்கள்ல எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். கண் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு வியாபாரத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரம் சூடு பிடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கிடைத்த பணத்தை பயனுள்ள வகையில செலவும் செய்வீங்க. வியாபாரத்துல உங்களுடைய வளர்ச்சிக்கு மற்றவர்கள் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் போட்டிகளும் நீங்கும். என்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உங்களுடைய முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வியாபார பெருக்கத்திற்காக திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. நல்ல நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களை அறியாமலேயே சின்ன சின்ன கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த தகராறுகளும் நீங்கும். ஒற்றுமையும் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில்ல போட்டியாளர்கள் கிட்ட எச்சரிக்கையாக பேசுவதும் நல்லது. உறவினர்கள் கிட்ட மனம் புண்படும்படியாக பேசிவிடவும் வேண்டாம். உற்சாகத்துடன் பேசுவதும் நல்லது. புதிய மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. துணிச்சலுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையில செலவுகளும் இருக்கும். ஆனாலும் மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். எதிர்பாராத பணவரவும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். வாடிக்கையாளர்கள் கிட்ட அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. என்று இல்லத்துல மகிழ்ச்சியான விஷயங்களும் நடைபெறும். மனதுல நினைத்ததை செய்து முடிக்கவும் செய்வீங்க. ஆதாயமும் உண்டாகும். தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளினால மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். புதிய முதலீடுகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. வெளிவட்டாரத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உயர்வு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும்.
நல்ல நாள் என்றும் கூறலாம். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். லாபத்தையும் பார்த்து விடலாம். பூராட்டாதை நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகளும் வந்து சேருங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. உங்களுடைய வேலைகளுக்கும் பேச்சுக்களுக்கும் மதிப்பும் மரியாதையையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பான போக்கும் காணப்படும். இருவருக்கும் இடையில நட்பான சூழ்நிலைகளும் இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. இன்று பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சமயங்கள்ல நீங்க விரக்தியாகவும் உணர்வீங்க. இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆரோக்கியம் என்று நன்றாகவும் இருக்கும். இன்று உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சிலருக்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாங்க. தேவையற்ற மனக்குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். அமைதியுடனும் அனுசரணையாகவும் நடந்து கொண்டாலே போதுங்க. வியாபாரத்துல ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில எதிரிகளுடைய முயற்சிகளை நீங்க முறியடிக்கவும் செய்வீங்க. வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல அதிகப்படியான வேலைகளும் இருக்கத்தங்க செய்யும். வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சலிப்பில்லாமல் முடிக்கவும் செய்வீங்க. என்று உங்களுடைய முயற்சியினால வெற்றியும் உண்டாகும். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். குதூகலமான போக்கும் காணப்படும். சுப நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தனித்திறமையை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் அதிகரிக்கும். மாறுபட்ட அணுகுமுறையினால பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். புதியவர்களுடைய நட்பினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் மதிக்கவும் செய்வாங்க. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. தந்தை இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். நினைத்த பணிகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. ஆடம்பரமான செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதானமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நம்பிக்கையை மேம்படுத்துவதாகவும் இருக்கும். சக ஊழியர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். என்ற மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.